ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து ஆடிப்பெருக்கு சித்ரான்னங்கள் தான் செய்வாங்க. ஃபஸ்ட்டு வந்து லெமன் ரைஸ் செஞ்சுக்கலாம். நான் வந்து கர்ட் ரைஸ் வந்து செஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சாதம் செஞ்சுக்கலாம். ரைஸ் வந்து உடச்சி எடுத்தாச்சு. நம்ம வந்து வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். வரமிளகா, கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இல்லை வெந்தய பொடி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சாதத்தை சேர்த்துக்கலாம். மஞ்சள் இது சேர்த்துருக்கேன், சால்ட்டும் சேர்த்துருக்கேன். லெமன் சாறு வந்து சேர்த்துட்டு நாம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நாம் வந்து பாயசம் செஞ்சுக்கலாம். ரவை பாயசம் செஞ்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். அதே வானிலையில் ரவையை நம்ம வறுத்துக்கலாம். வறுத்த ரவையை ஹாட் வாட்டரில் சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுருங்க. இல்லைன்னா அங்கங்கே கெட்டியாயிடும். தேவையான சுகர் இது வந்து நம்ம வந்து ஒரு 1/2 கப் போட்டாலே ரவை வந்து நிறைய காணும். பார்த்து போட்டுக்கணும். ஒரு 3/4 கப்பு தான் போட்டேன். எவ்வளோ பாயசம் வந்துச்சு பாருங்க. இப்போ இதில் மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வேணா கூட கெட்டி ஆயிடுச்சுன்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சாதம் தாளிச்சிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, தேங்காவை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. பெருங்காயம் வேணுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் சேர்த்துடலாம். இதில் வந்து நான் வந்து சால்ட் சேர்த்துருக்கேன். ரைஸில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்துல அதுக்கு சால்ட் சேர்த்துக்கணும். கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு கீ சேர்த்துக்கோங்க, வாசமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ரெடி ஆகிடுச்சு எல்லாம். இப்போ வந்து நம்ம சாமிக்கு படைக்க வேண்டியதுதான். காவிரி கரையோரத்தில் இருக்கிறவங்க அந்த நீர்நிலைகளில் போய் படைப்பாங்க. நாம் வந்து ஒரு பாத்திரத்தில் இல்லைன்னா வந்து ஒரு பித்தளை சொம்பில் நம்ம வந்து அந்த தண்ணியை நிரப்பி அதில் பூவை போட்டு நாம் வந்து செஞ்ச சித்ரான்கள்லாம் வச்சு நாம் வந்து படைக்கலாம். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கர்ட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து லெமன் ரைஸு, அதுக்கப்புறமா வந்து தேங்காய் சாதம், அதுக்கப்புறமா வந்து பாயசம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் என்ன முடியுமோ செஞ்சு வச்சு நாம் வந்து சாமிக்கு படைக்கலாம். நாம் வந்து சக்கரை பொங்கல் செய்யலாம், வெண்பொங்கல் செய்யலாம், இல்லைன்னா வந்து கல்கண்டு பொங்கல் கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பரிமாறிட்டு படைக்கலாம். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு, பரிமாறியாச்சு. பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.